மறைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை வெற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஹல்லேலூயா. நியாயத்திற்கு அருகிலே நீ வந்திருக்கலாம், ஆனா அறிக்கை செய்யும் போது இரக்கம் தப்பித்து விடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். இரக்கத்திற்காக நம்மை அறிக்கை செய்து சுத்திகரித்து நம்முடைய தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சோதரிப்போம், மகிமைப்படுத்துவோம். சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Be God like shar abaka, like shar abaka. Sodribo, 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 sodribo. Hallelujah. Bihar abai shal abar abaka. எல்லா விதமான போராட்டங்கள், பலவீன ஆவிகள், எல்லா சத்துடைய சீட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சோத்ரம், 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 சோத்ரம். Bihar abai shal abar abaka, like shar abaka, like shar. Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 sodram. Hallelujah. Sudipom, sudipom. Sodram, 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 sodram. Hallelujah, hallelujah, hallelujah. Rabai shal abar abaka, like shar. Hallelujah, shar abaka, baba, baba, baba. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரிப்போ, சோதரிப்போ. அன்னிய பாசை நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துவோம். விகார் அபாய் ஷா கான் பிளாக் ஷா ரபா கான் பிளாக் ஷா. ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து, ஹல்லேலூயா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தடைகளை மாற்றும், போராட்டங்களை மாற்றும். ஹல்லேலூயா. ரபாய் ஷா கான் பிளாக் ஷா ரபா கமா ரபாய் ஷா. சோதரிப்போ, சோதரிப்போ, சோதரிப்போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரவு விசேஷித்த இரவாய் இருந்தது. ஹல்லேலூயா. உனக்கும் அருமையான தேவ ஊழியர்களே, உனக்கு விசேஷித்த இரவு இது. பஸ்காவின் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தொளிக்கப்படுகிற இரவு இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விடுதலையாக்கும் இரவு இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காத்திருந்ததற்கு காலம் முடிவுக்கு வந்த இரவு இது. ஹல்லேலூயா. அன்றைய தினமே 400 வருஷம் முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே நீ காத்திருப்பதற்கு ஒரு முடிவு வருகிறது. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி தேவனே விகார் அபாய் ஷா கான் பிளாக் ஷா ரபா கவர் அபாய் ஷா ரபா. சோத்ரிபா, சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு விசேஷித்த இரவாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதியானவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள், சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக, உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, தொழில்துறைக்கு விரோதமாக, தேவசத்துக்கு விரோதமாக போராடுகிற அந்த இரவிலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோத்ரிப்பா, சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விகார் ரபாய் ஷா ரபா கான் பிளாக் ஷா ரபா கபல ரபாய் ஷா. அந்த விதமாக யாக்கோப்புக்கு அது ஒரு இரவு, விசேஷித்த இரவு. அருமையான தேவஜனமே, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேண்டும் என்றால், சத்துரு எதிராளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், நீ தனித்திருக்கும்படியாக தேவன் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்திலே போராடு, அவரிடத்திலே ஒப்புக்கொடு. நீ அறிக்கை செய்ய பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் கால் சுளுக்கின போது கூட, அவனுடைய நரம்பு சுளுக்கினது போது கூட விடவே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டம், பலவீனம் போராட்டம், தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. அவர் தேவனாய் கர்த்தர் யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற இரவு. கரங்களை தட்டுவோம். உன் பலவீனங்கள், போராட்டங்கள், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். உன் பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். சோத்ரிபோ பாய்ஷா ரபா கான் பிளாக் ஷா ரபா கபல பாய்ஷா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரிபோ, சோத்ரிபோ, சோத்ரிபோ. பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே போ.
முறியடிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். தேசத்திற்காய் நிக்கிற ஒரு விசேஷித்த இரவு ஆண்டவரே. ஹல்லேலூயா. திறப்பின் வாயிலே மோசே நின்றார் ஆண்டவரே, ஆபிரகாம் நின்றார் ஆண்டவரே. நீர் நிற்கும்படியா அந்த இரவு வேளையிலே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்த நோக்கமே ஒரு தேவனுடைய சமூகத்தில் திறப்பின் வாயில் நிற்கும்படியாக, அழிந்துள்ள மனுக்குலங்கள் தேசத்திற்காய் தேவன் சந்திக்கப்படும்படியாக நீ ஆபிரகாமை போல் நில். ஹல்லேலூயா. லோத்தை போல ஒரு குடும்பத்தை தருவார். ஹல்லேலூயா. மோசே போல நில். ஹல்லேலூயா. உனக்கு 6 லட்சம் பேரை தருவார். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். சோதரிப்போ திறப்பின் வாயிலை நிற்கிற இரவு. விகாரவாய் ஷியாரபா. தேசத்திற்காய் ஜனத்திற்காய் ஆண்டவரே ஜனத்தை தாரும், ஆத்துமாவை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழிந்துள்ள மனுக்குலங்களை சந்திங்க ராஜா. சோத்ரம் சோத்ரம் விகாரவாய் ஷாலபா ரபா கான் பிளாக் ஷாரபா. சுதிப்போ 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 விகாபாய் ஷாலபா ரபா கால் பிளாக் ஷார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது தூங்குகிற இரவு அல்ல. ஹல்லேலூயா. எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று தேவன் கேட்டார். அவர்களோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இது தூங்குகிற இரவு அல்ல. இது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற இரவு அல்ல. ஹல்லேலூயா. இது விழித்திருந்து ஜெபிக்கிற இரவு. ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபித்து பார், விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பிசாசு ஓடுவான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ரபி ஹரபாய் ஷால வரபாகான் லைக் ஷார. சோத்ரம் 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 பிகா லைக் ஷார பாகவல வரபாய் ஷாலவா. விடுதலை கொடுக்கப்பட்டது. அவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஹல்லேலூயா. தூக்க ஆவிகள், அசுத்த ஆவிகள், பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அகண்டு போகட்டும் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே ராக்காலத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலே சாமி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எங்களுடைய குறைகள் குற்றங்களா மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே திருச்சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த திருச்சி முழுவதும் சபை எழுமட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்கள், புதிய ஊழியர்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சத்துருடைய பிடியிலே இருக்கிற எல்லாரையும் விடுதலை பண்ணும் ஆண்டவரே. எல்லா விதமான துர் உபதேசங்கள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆவிகளையும் கட்டுமாண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். சபைகளை கர்த்தா பூட்டுகிற ஆவிகள், சபைகளை கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே நாசம் பண்ணுகிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு வேளையிலே முறியடித்து போடும் ஆண்டவரே. சோத்ரம் சபைக்கு விரோதமாக போராடுகிற ஆண்டவரே எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. சாத்தான் சபைக்கு விரோதமாய் எழும்புகிறதா இருக்கிறது. அன்று இரவு வேளையிலே தன் பாவங்களை அறிக்கை செய்து தானியேல் ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆனால் தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்தார். ஹல்லேலூயா. அன்றாடு 8ஆம் அதிகாரத்திலே அன்றாடு பழி நீக்கப்பட்டது, ஆலயம் பூட்டப்பட்டது, ஆராதனை நீக்கப்பட்டு விட்டது. சாத்தான் இப்படி மனிதர்களுக்குள்ளாக ஆராதனைகளை நிப்பாட்டி விடுகிறார். சேசுமாய் பூட்டப்பட்டிருக்க ஆலயம் கோயம்புத்தூரிலே துறக்கப்படுகிற இரவாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஒரு விடுதலை பெறுகிற இரவாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. பூட்டினவரெல்லாம் கர்த்தர் எச்சரிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரிப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா சபைகளும் சாத்தானால், தீய மனிதர்களால் அடைக்கப்பட்டிருக்கிறார். திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கல்லில் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய ரத்தம் சிந்த சபை ஆண்டவரே. துன்மார்க்கர்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே சபைகளை பூட்டுவதும் ஆண்டவரே பலவிதமான நெருக்கடியும் கர்த்தா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் சபையை பிரித்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கிற ஆண்டவரே. எல்லாம் முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரிபோ சோத்ரம் 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 சோத்ரம். பிகா ரபாய் ஷார் பிகா லைக் ஷார் ரபா கபல பரபாய் ஷா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய சமூகத்திற்காக ஜெபிக்கிற இரவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய், குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாய், தடைகளை மாற்றும்படியாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியை கட்டளையிடும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவஜனமே ஊழியர்களை பயப்படாதீர்கள்.
கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்த விடாது. ஹல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபர்களை எழுந்து யுத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கம் ஒரே ஆள் போதும். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கத்தை பிடித்து 10 பேர்கள் வருவார்கள். உன்னிடத்தில் தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். உன்னிடத்தில் தேவன் இருக்கிறார். உன்னிடத்தில் தேவன் இருக்கிறார். இந்த இறைவெளியில ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. எல்லாரும் வருவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். அருமையான ஊழியக்காரர்களே, தேவன் இறைவெளியிலே ராக்காலங்கள் நிற்கிற என் ஊழியர்கள் எழுதியிருக்கிறது. ஊழியர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக, ஊழியர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டத்தை முறியடிக்கும்படியாக ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. ரபாஷா கார் பிளைஷா ரபா கார் பிளைஷா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நோய்கள் ஆண்டவரே, பலவீனங்கள் கொடுக்கிற எல்லா பலவீன ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே போ முறியடித்து போடும் ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்ம ஜெபங்களை கேட்கிறபடினால் கர்த்தரை கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களே நமக்கு நன்மை வர ஒட்டாது என்று எழுதியிருக்கிறது. இந்த இரவிலே நம்முடைய பாவங்கள் குறைகளை ஆண்டவரே நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, நான் மற்றவர்களை பார்க்கவில்லை. ஆண்டவரே, என்னை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இன்னும் சரியாக வேண்டிய காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒப்பு கொடுக்காத காரியம் இருக்கின்ற வேளையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு ஜெபத்தை அநேகர் இன்றைக்கு அசட்டை செய்கிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் முழு ஜெபத்தை வாஞ்சித்து கடந்து வரும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு சிறிய பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். பின்மாரியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்மை அபிஷேகிக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, கட்டுகள் அவரும்படியாக, எல்லாம் தேவன் மாற்றும்படியாக எல்லாரும் எழுந்து நிற்போம். சிறிது நேரம் எழுந்து நின்று தேவனை துதிப்போம். தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் துதித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின போது 3 ஜாதிகள் அவர்களுக்கு விரோதமாக அவர்களே எழுப்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். யோசேப்பாத்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஆயுதம் தெரிந்தவர்கள் முன்னே போகவில்லை. துதிக்கிறவர்கள், பாடினவர்கள் எல்லாரும் முன்னே நின்று தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி துதித்த போது அவர்களுக்கு விரோதமாய் வந்த 3 கூட்டங்கள் அவர்களுக்குள்ளே குழப்பாகிவிட்டது. இப்போ அப்படித்தான் நடக்கிறது. இப்போ அங்கே கோயம்புத்தூர்ல கூட அப்படித்தான் நடக்கும். அவர்களுக்குள்ளே பிரச்சனைகளை உருவாக்கி விட்டார். கர்த்தர் நல்லவர். உண்மையானவர்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடி துதிக்கும் போது ஒரு யுத்தங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த போது அக்கினியை போட வந்தேன். இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்போது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கரைகளை தட்டுவோம். அக்கினி, நீதான் அக்கினி, நீதான் அக்கினி. ஆமென் சொல்லுங்க. அக்கினி சட்டியாக நீ எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாமிசமான அவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியின் இரத்திடுமே. பாடுவோம். பின்மாரியின் ஆமென். அவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியின் அக்கினியால் இடுமே. ஆமென். காற்றாக வீசிடுமே. ஆமென்,
ஆமென். பாடு. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை ஆமென். ஆமென். அதிகாரம் கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், சாத்தானை மேற்கொள்ளும். ஆமென். 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 அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென். கையளவு மேகம். ஆமென். 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 அக்கினி ஊற்றுமானவரே, ஆவியானவரே இறங்குமானவர். ஆமென். கரங்களை தட்டுவோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான மத்தியிலே இறங்கி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்புவோம். ஹல்லேலூயா 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 மிகாபாஷாரி மிகாப்ளைஷாரபாகவா ஹல்லேலூயா 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 சோதரிபோ சோபைகாபாஷாகா பாஷா நே பாசையிலே ஹல்லேலூயா 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 ரபாஷாகா ப்ளைஷாரபாஷா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அக்கினி ஜுவாலையா மாற்றுகிற தேவன். அக்கினியை போட வந்தேன், இதோ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற இயேசு. யோவான் அக்கினி ஜுவாலையாய் இருந்தான், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் நிழலிலே அநேகர் களி கூற மனதாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. உன்னை அக்கினியாய் மாற்றி அநேகரை தேவன் பக்கம் இழுக்க
அழைக்கிறார். சாத்தான் உன்னை அழைக்க முடியும். சாத்தான் உனக்கு ரூபா எழும்ப முடியும். நீ பரிசுத்த ஆவியாக அக்கினி உண்மையிலே இருக்கிறது. கரங்களை தட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரபா ஷாகால் பிளாய் ஷாரபா. யாரும் அழிக்க முடியாது. சாத்தான் அழிந்து போவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரிப்போம், சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இகார் அபாய் ஷாகால் பிளாய் ஷாரபா கால் பிளாய் ஷாரபா கா. சோதரிப்போம், சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சோதரிப்போம், சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து தேவ செய்தி மூலம் தேவன் பேசும்படியாக வரவேண்டிய தேவ ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள்லாம் விட்டு தேவன் ஒரு வல்லமையோடு நாங்கள் கடந்து செல்ல இந்த முழு தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்காதவர்கள் ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம். சோத்திரம் சோத்திரிக்கிற கர்த்தாவே, தூக்கிற இரவலைக்கு ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, சோத்திரம் சோத்திர கர்த்தாவே, எங்களை தூக்கிற கர்த்தா ஒரு சில பேராய் தெரிந்து கொண்டு தூக்கிற கர்த்தாவை முன்குறித்து இந்த ஆலனையில் கலந்து கொள்ள செய்த கிருபைக்கு ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற சோத்திர கர்த்தாவே, அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்துபட்டவர்கள் சிலர் என்று பாய்கிற கர்த்தாவே, உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா எங்களை தூக்கிற கர்த்தாவே அழைத்து தூக்கிற கர்த்தாவே நீதிமானலாம் எடுத்து தூக்கிற கர்த்தாவே ராக்கால சவத்துக்கு தூக்கிற கர்த்தாவே எங்களை அழைத்து வந்த கிருபைக்கு ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திரிக்கிற கர்த்தாவே, பாடல் வேலை தூக்கிற கர்த்தாவே எல்லாமே அவைமே இடைப்பட்டதவனே நின்றோடு துதிக்கிற கர்த்தாவே, சோத்திரிக்கிற கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே, ராக்காலத்தில் தூக்கிற கர்த்தாவே, ஜாமக்காக்கிற ஜாமக்காரலாய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே, உடைய தூக்கிற கர்த்தாவே, அழிந்து கொண்டு இருக்க மனுக்குலங்களுக்காகவும் தூக்கிற கர்த்தாவே, எங்கள் தேவைகளுக்காகவும் தூக்கிற கர்த்தா சபையின் வளர்ச்சிக்காகவும் தூக்கிற சபையில் காணப்படும் பிரச்சனைகளுக்காகவும் தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற எங்களை தூக்கிற தாழ்த்தி தூக்கிற கர்த்தாவே, எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தூக்கிற கர்த்தா ஜெயங்களுக்கு தருணத்துக்கு ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, சோத்திரிக்கிற கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே, வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்தாரோம் பரிசுத்தம் உள்ளது என்று பார்க்கிறோம் கர்த்தாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் சுதிக்க சோத்திரிக்க தொழுதுகளை கொடுத்த கிருபைக்கா ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கொடுத்த தருணத்துக்கு ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, சோத்திர கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே, வார்த்தை தூக்கிற கர்த்தாவை செய்திக்கா ஜெயிக்கிற கர்த்தாவை நல்ல வார்த்தை வசங்களோடு இடைப்பட வேணுமா ஜெயிக்கிறோம். அவை தூக்கிற கர்த்தாவை எங்களோடு இடைப்பட தூக்கிற கர்த்தாவை எங்களுக்கான மன்னாவை இருக்க தூக்கிற கர்த்தாவை இந்த ராமொழுதில் தூக்கிற கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரிக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே ஆவிக்க தரிசன வார்த்தைகளாகவும் தூக்கிற கர்த்தாவை எங்கள் அத்துமாவை தூக்கிற திடப்படுத்துகிறோடைய வார்த்தைகளாக இருக்கு கிருபை செய்யணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே, இந்த ஆசிரியை மறுத்து நீர் வெளிப்பட வேணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே, அந்தவர் யாரும் விரும்பினாய் திருந்தாதபடி தூக்கிற கர்த்தாவை தூக்கிற கர்த்தாவை ஆவியின் மகத்துவத்தையும் வல்லமையும் தூக்கிற கர்த்தாவை பலனையும் தூக்கிற கர்த்தாவை அடைந்து கடன் சேலை கிருபை செய்யணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தெல்லாம் தூக்கிற கர்த்தாவை தூக்கிற உங்களுக்கு சேவைகள் திறந்தது தூக்கிற கர்த்தா கண்கள் கவனிக்கிற சேவைகள் கவனிக்கிறமா இருக்க அப்படியே ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திர கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தெல்லாம் பதிலளிக்க வேணுமா ஜெயிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் வார்த்தை வசனங்களோடு இடைப்பட வேண்டும் தூக்கிறோம் கர்த்தா ஆசிரியை மறுத்து வெளிப்படும் கிருபை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்ணீர் மணி போல் நம்மை பாதுகாத்தார். 9வது மாதத்தில் முழு உறவு ஜெபமாக அவருடைய பாதத்தில் கடந்து வந்து நமக்காகவும் தேசத்திற்காகவும் அழிந்து கொண்டிருக்க மனுக்குலங்களுக்காகவும்
ஜெபிக்கும்படியாக தேவன் இரக்கம் செய்திருக்கிறார். எல்லாவித பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், சோதனைகளுக்கும் ஜெபம்தான் ஒரு முடிவா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அப்போது முடிவை கொடுப்பார். ஜெபிக்காதபடி நாம் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கும்போது சத்துரு ஒரு முடிவை கொடுக்கிறான். விசேஷமா முழு உறவு ஜெபத்தை தேவன் அதிகமாக விரும்புகிறார். அவரே உதாரணமாக ஜெபித்தார். யாக்கோபுடைய ஜெபத்தின் பார்க்கும்போது பதில் கொடுத்திருக்கலாம், ஆனால் இரவு முழுவதும் காத்திருக்கிறதை தேவன் விரும்புகிறார். தேவன் எதை விரும்புகிறாரோ பல ஜெபங்கள் இருக்கின்றன. போராடி நாம் ஜெபித்து அது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுபோல அவர் ஜெபித்தார், மாதிரியை காமித்தார். ஒரு ஊழியத்தை அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கும் போது கூட ஒரு விசேஷமான காரியத்தின் ராம் முழுவதும் அவர் ஜெபித்தார் என்று லூக்கா 6:12 எழுதியிருக்கிறது. நம் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயிக்கவே தேவையில்லை. இந்த பூமியில நமக்கு மாதிரியை காமித்தார். எல்லா ஜெபமும் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர் காமித்தார். அவருக்கே அவ்வளவு பிரிச்சுனா நாம் எவ்வளவு தூரம் இன்னும் காத்திருக்க வேண்டும். மாசம் ஒரு தடவை இல்லை, மாசத்துல 3 தடவை நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு ஜெபிக்கிறோமோ திருச்சபை அவ்வளவு வெற்றியை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு சில வசனங்களை தியானித்து கடவுள் செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 38 வசனத்தை ஒருவர் எழுது நின்று வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 39 வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலமுள்ளதும் என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த வார்த்தை? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். சோதனை அவருக்கு வந்தது, ஆனால் மாமிசமும் அவருக்கு இருந்தது. இரண்டும் போராடின போது கூட அவருடைய பிதாவுடைய சித்தத்தை ஆவிக்கு அவர் இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. மாமிசத்திற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த மாமிசமும் ஆவியும் போராடும். அப்போ பரிசுத்தாவி இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பரிசுத்தாவி இருக்கிறது. பரிசுத்தாவிக்கு நீ இடம் கொடுக்கும்போது அந்த உனக்குள் இருக்க சுய ஆவி போராடாது. சுய ஆவியும் ஒன்று இருக்கிறது, அது தேவன் தந்த ஆவி. நீ அவரிடத்தில் போராடிக்க அதை பற்றி தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கி இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதற்குள்ளாக நிரம்பி தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சோதனை வரும், போராட்டம் வரும். அவருக்கு வந்தது, ஆனால் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் யோவான் 16ஆம் அதிகாரத்தில், இந்த உலகத்திலே உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனால் இந்த உலகத்தை திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்க வேண்டும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்தபடியாக கண்களின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை, சரீரத்து இச்சை, இதை ஜெயிக்க வேண்டும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. இதிலெல்லாம் சோதனை. இது விழித்திருந்து ஜெபிக்கிறது போதுதான் இது விடுதலை பெற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலாத்தியர் விசேஷம் 5:17 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த மாமிசமும் ஆவியும் போராடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அதே விடமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம்ம சுயாவிக்கு இடம் கொடுத்து விட்டு பரிசுத்த ஆவி சொல்றாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்நிய பாசையும் சாத்தான் பேசுவான். ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாசையும் சாத்தான் பேசுவான், பைபிள்ல இருக்கு. சுயாவிக்கு நம்ம இடம் கொடுக்கிற போராடும். அப்போது பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தில் தான் அதை நாம் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும். நீதிமொழிகள் 4:4 மாமிச ஆவியை பாருங்க. இந்த மாமிச ஆவி வந்து போராடும். நம்மிடத்திலே தூக்கத்தை கொடுக்கும், ஜபத்துக்கு வராதபடி தடை பண்ணும், பலவிதமான துரு உபதேசங்களை கொண்டு வரும். உலகம்தான் போகும், விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாவது வந்து போராடி நாம் ஜபித்து ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் இரக்கத்தை செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க. காத்துக்கொள்ள கடவுது, அப்போது பிழைப்பாய். 14 வசனம் வாசிங்க. பாருங்க, மாமிச வழிகளை பாருங்க. துன்மார்க்கருடைய பிரவேசியாதே, தீயோனுடைய வழியில் நடவாதே, வெறுத்து விடு, அதன் வழியா நீ போகாதே, அதை விட்டு விலகி நீ கடந்து போ. ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அப்ப கர்த்தர் போக கூடாதுன்னு சொல்லுவார். அப்பதான் நம்ம போவோம். இது மாமிசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இது துன்மார்க்க பார்வை, இது சரியில்லை, இந்த மனிதர்கள் சரியில்லை என்று கர்த்தர் காட்டுவார். ஆனா அதை மீறியும் போவோம். அது உலக அன்பு நம்மளை இழுக்கும். நாம் போய் மாட்டிக்கிற கூடாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அந்த 14 வசனம் தெளிவா சொல்லப்படும். 14 மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்குடைய யாரா இருந்தாலும் துன்மார்க்க வழியில போறாங்கன்னா போகாதீங்க. அங்க விட்டுறணும். நீங்க திருப்பி நான் எனக்கு சிநேகி, எனக்கு நண்பர் என்று சொல்லி மாட்டிக்கிடுவேன். வாசிங்களா. தீயோருடைய வழியில் நடவாதே. தீயோர் வழியிலே நடவாதே. அதை வெறுத்து விடு. அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. அதை விட்டு விலகி நீ கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. நித்திரை பொல்லாப்பு செய்யணும், பாவம் செய்யணும், இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணணும், இடர வைக்கணும். அவங்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால், யாரையாவது விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து. அதான் நீங்க கீழே வாசிக்கும் போதெல்லாம் இது மாமிசத்தின் கிரிகளை குறித்து எழுதி இருக்கிறது. தூக்கமே வராதா? தீமை செய்யணும், அவங்களை ஒடுக்கணும், தேவனுக்கு விரோதமா சிந்திக்கணும், இப்படி பிளான் பண்ணணும். இதெல்லாம் வந்து சாத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு வட்டாரத்திலே புகுந்து விட்டான். ஏசாயா 26 பாருங்க. 8:9 ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஜெபித்து இதெல்லாம் மேற்கொள்ளுவான். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 26:8-9 வாசிங்க. தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவரே, ஒரு தேவ மனிதன் உண்மையாக இந்த மாமிச ஆவி போராடும் போது அவன் டைரக்டாக தேவ சமூகத்துக்கு வந்து விடுவான். வாசிங்க. உமது நாமமோ உம்மை நினைக்கும் நினைவோ, உம்முடைய நாமமும் உம்முடைய நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. என்னுடைய ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பூச்சக்கரத்தின் குடிகள் நீதிகளை கற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போலாமா வேணாமா? முழு ஜெபத்துக்கு போலாமா வேணாமா? ஆவி பேசுது, மாமிசம் போராடுது. உண்மையிலே ஆவியானவர் கலந்து உன்னோட பேசுவார் போகணும்னு. ஐயோ அங்கே போய் உட்காந்து லேட் ஆகும். டெய்லியும் தான் தூக்குறோம்.
அங்க போய் ஜெபம் பண்ண விடுதலை ஆயிரும். சாத்தான் தடை பண்ணுவான். நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஏசாயா 59:1-2 கோல்டு வசனங்க. நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தான். எரேமியா 5:25 கோல்டு வசனங்க. இந்த பாவம்தான் மனிதனை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. 5:25 வாசிக்கலாம். எரேமியா 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேணாம். இரவிலே வந்து உங்களை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து சுத்திகரித்து இந்த மாமிச ஆவி போராடும். எதுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க அடிமை. அவ்வளவுதான். நீ மாமிசத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்த அடிமை தான். பாவத்துக்கு அடிமை தான். நிறைய பேர் அடிமையா இருந்துதான். வரமாட்டேன் அடிமை, வரலாம் வெற்றி பெற்றலாம். இந்த போராட்டத்துக்கு இடம் கொடுப்பேன், இதெல்லாம் அடிமை. ரோமர் 8ல் எதற்கு நீங்க அடிமைகளாக மாமிசம் ஆவிக்குறமா இச்சிக்கிறது, எதற்கு நீங்க அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறீங்களோ என்ன அடிமை ஆயிரும். செல்போன் பார்க்க கூடாதுங்க, ஒரே போராட்டமா இருக்குங்க. நல்லதுதான் பார்க்க நினைக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்கும் போதே அப்படி ஒரு சினிமா வந்துடுது. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு பாவம் வந்துடுது. அதுக்குள்ளே போய் நாம் உள்ளே நுழைஞ்சிடறோம். சாத்தான் அடிமை ஆக்கிறான். 8 ரோமர் பாருங்க 8:7-8 அருமையான வசனங்க. அது உங்களுக்கு வந்து என்னவென்றால், எதற்கு நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாக மாறீர்கள். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்க அருமையான தேவஜனமே, எதற்கு நீ அடிமை? நான் தேவனுக்கு அடிமையா அல்லது சத்துருவுக்கு அடிமையா? எதற்கு நீங்கள் அடிமைகளாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்று அவ்விதமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. நீங்கள் எதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள் ஆவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கிருபைதான். வாசிங்க. ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு வாசிங்க. 16 வாசிங்க. கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். கரங்களை தட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதுக்கு அடிமை? தூக்கத்துக்கு அடிமைனா தூக்கத்துக்கு அடிமை தான். பாவம் எதுக்குன்னா ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கிட்டே இருக்கு. இந்த இரவில் விட்டுருங்க. தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. தேவனுக்கு நான் அடிமை, இயேசுவுக்கு தான் அடிமை. விசேஷமா வாலிபர்கள் அதில் அடிமையா இருக்கிறாங்க. உலக பாவங்கள் இச்சைகளிலே அடிமையா இருக்கிறாங்க. சோதனை வரும். சோதனை காரணன்றே சாத்தான சொல்லி இருக்கிறது. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிங்கள் என்று எழுதியிருக்கிறது. சோதனைக்காரன் தான் சாத்தான் பெயர். என்ன பேருங்க அவனுக்கு பேரு? சோதனைக்காரன். ஏன் சோதனைக்கு உட்பட ஜெபிங்க? சோதனைக்காரன் சோதனை வருவான். தேவன் சோதிப்பதில்லை. மத்தேயு 4:3 1 தெசலோனிக்கேயர் 3:5 2 வசனத்தை எடுத்து வச்சுங்க. சாத்தானை சோதனைக்காரன் எழுதியிருக்கிறது. சோதனைக்காரன் சோதிக்க வருவான். வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். முடிஞ்சு போச்சா? சாத்தான என்ன பேர் போட்டிருங்க? என்னக்காரங்க? இந்த பால்காரன் தேன்காரன் மாதிரி சாத்தான பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். சோதிக்கிறதுக்கே வருவான். ஆண்டவருக்கே சோதிக்க வந்துட்டான் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த அந்த சாத்தான் ஆதாம் ஏவாள் நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதே 3 பாயிண்ட் தான் இங்க கொடுத்தான். அதே 3 பாயிண்ட் தான். அந்த 3 பாயிண்ட் உலகத்தை காமித்தான்.
இச்சைகளை காமித்தான், பெருமையை காமித்தான். அதே 3 பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்தான். ஆனால் நம்முடைய இயேசு ஜெயித்து விட்டார். கரங்களை தட்டி தேவனே மகிமை. ஆமென். அங்கே தோத்துட்டார். ஏன்னா ஜெயம் பெற்றவரை ஆண்டவரை நாம் கொண்டு வந்திருக்கும் போது நீ எதுக்கு அடிமையாகிற? இந்த உபதேசத்தினால், இது அப்போஸ்தல உபதேசம். சாத்தான் பல துர்உபதேசங்களை கொண்டு வரும், அதுக்கு அடிமையாகாத. அடிமையானேன்னா அடிமையாகும், அவ்வளவுதான். யார் சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு கீழ்ப்படிந்தபடினால், இயேசுவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தபடினால், அப்போஸ்தல உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தபடினால். 1 Thessalonians 3:5 வாசிங்க. நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதோ ஒன்று. கொஞ்சம் சவுண்டா வாசிங்க. எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதோ ஒன்றென்று, சோதனைக்கு உட்படுத்துறது உண்டென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஆமென். ஹல்லேலூயா. யார்? ஒரு ஊழியக்காரர் அனுப்புகிறார். சாத்தான் அனுப்பல, சபையை செக் பண்ண முடியா ஒரு ஊழியக்காரர் தெசலோனிக்கே சபைக்கு அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அவங்க செக் பண்றான் பூரா. சாத்தான் சோதனைக்காரன் சபையை குழப்பி விட்டுட்டான். அந்த விசுவாசம் இது இல்லை அது இல்லைன்னு குழப்பி விட்டுறது ஊழியர்களை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பேர் முதல் கொண்டு சொல்றார். ஒரு ஊழியக்காரர் ஆலோசனை சொல்றார். அப்பா இது தவறு, இது போகாத, இது கெட்ட உபதேசம், அல்லது அங்க நீ போகாத, உன் வாலிப பிராயத்தை பாதுகாத்துக்க, நீ போற வழி சரியில்லை சொல்றாங்க. ஆனா சோதனைக்காரன் உள்ள பூண்டான். அதனாலதான் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதனை வருங்க, இல்லைன்னு சொல்லுங்க, வரும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே சோதனைக்காரன் பவுலோடு கூட போராடினான். செய்ய வேண்டியது இல்லை என்று செய்யாதபடி நன்மை செய்ய வேண்டும் விரும்புகிறார். தீமை வந்துருதுங்க. நமக்கு கூட நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், நான் தீமை செய்கிறோம். பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பாவம் செஞ்சிடறோம். அவர் என்ன சொல்றார்? அந்த பாவ சரீரத்தில் நான் என்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அவ்வளவு பயங்கரமா தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார், தாழ்த்துகிறார். வாசி 18ஆம் வசனம். 7:18. அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதுதான் பாவத்தை சரியாக அறிக்கை செய்து விட்டுறது. கொஞ்சம் பாவ அறிக்கையிலும் உண்மையா இருக்கிறது இல்ல. இந்த பாவம் கொஞ்சம் இருந்தா நம்மளை பிடிச்சிடும். கம்ப்ளீட்டா கழுவி சுத்தம் பண்ணு. வீட்டை கூர்த்தி எப்படி அழகா சுத்தம் பண்ணி போடுறோமோ, அல்ல வீட்டை துடைக்கிறோமோ, சுத்தமா துடைச்சிருங்க. அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே நீங்கள் 25 வரலை வாசித்து பார்த்தார். அவர் புலம்புகிறார், அழுகிறார். பாவ சரீரத்துக்கு உலகத்திற்கும் அவர் எப்படி ஊழியம் செய்யறார் பாருங்க. அப்படியாக வாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட கிறிஸ்துவுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம் பாவம் என்று விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி கொண்டு வந்துடுங்க. இந்த மாமிசம் ஆவி போராடும். இது மாமிசங்கிறது ஆவிங்கிறது நம்மளை குறித்து, பரிசுத்த ஆவி குறித்து அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுய ஆவிக்கு நீ இடம் கொடுத்துடுறா. பரிசுத்த ஆவி இல்ல, சுய ஆவி. அவன் அக்கினியை இருப்பான், அவன் அந்நிய பாசை பேசுவான். வெளிப்படுத்தல் இருக்கிறது. எதை நம்பிடாதீங்க. ஆனால் நீங்கள் எதற்கு அடிமையிலா இருக்காரு ஒப்பு கொடுங்க. வெளிப்படுத்தல் 3:10 எப்படி எழுதியிருக்கிறது வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:10 எடுத்து சீக்கிரம் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி, சோதனைக்கு உட்படுத்தாதபடி சரியா வாசிங்க. பூமியில்
குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சோதனை காலம்னா ஓத்துற காலங்க. 7 வருஷம் உன்னை காப்பேன்னு சொன்னா நம்ம விசா எடுத்து ரகசிய உரையில கூட்டி போயிடுவார். சபை இங்க இருக்கும். அவர் ரத்த சாட்சியா மறிக்கிறவருங்க, பூர்ணப்படாதவங்க, இன்னொரு சந்ததி அது இருக்கும். ஆனா பூர்ணமாக்கப்பட்ட நாமும் உத்தர காலத்துக்கு மேல போயிடுவோம். உன்னை அதான் காப்பேங்கிறார். சோதனை ஜெயிங்கிறார். போராட்டத்தை மாற்றி நீ போராடிக்கிட்டே இருந்தேன்னா இங்கே விட்டுருவார். எங்க உத்தர காலத்தில் விட்டு போராடுவார். போராடு கொஞ்சம் வேணும்ல நமக்கும். ரத்த சாட்சியா மறிக்கிறது நம்ம அங்க போய் பிடிக்கணுங்க. பாருங்க, பரலோகம் இருக்கிறது, அது பேரடைஸ், ஆண்டவருடைய இடம். ஆனா உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போறேங்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்களேன். பரலோகம் உண்டு, ஆனா பல வீடுகள் ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு 14 யோவான் சொல்றது. அதெல்லாம் ரகசிய வருகை. மத்தேயு 24:1 29 சொல்லப்பட்டதெல்லாம் ரகசிய வருகை. செகண்ட் கம்பி கிடையாதுங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு அது தெரியாத சத்தியங்களை. இந்த வசனத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பரலோகம் இருக்கிறதுங்க. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. மனவாட்டியை கொண்டு போய் ஒரு வீட்டிலே ஆயத்தப்படுத்துறதுக்கு நமக்காக அழகான வீடுகளை கட்டி வைத்திருக்கிறாராம். அதனாலதான் நான் போய் என் பிதாவை வீட்டில் ஒரு ஏற்கனவே பரலோகம் இருக்கு, உனக்காக வீடுகள் கட்ட போகிறேன், ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆயத்தமாங்க. சோதனை வரும், போராட்டம் வரும், வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 16:13 வாசிங்க. 16:13 சீக்கிரம் வாசிங்க. எடுத்து வாசிங்க. சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பாருங்க, அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள வாசிங்க. 15 வரல வாசிங்க. ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகும். இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பாத ஆவி எத்தனை ஆவி வரும் பாருங்க. இதெல்லாம் அசுத்த ஆவிகளாம் அனுப்புவான். அற்புதம் செய்கிற ஆவியெல்லாம் நடக்கும், அந்நிய பாசையெல்லாம் நடக்கும். ஆமென். சாத்தா அந்நிய பாசையும் பேசுவானாயா? நிச்சயமா பேசுவான். என் நேரம் இல்லை, எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. பொன்மலைப்பட்டியில் சேவியருடைய நம்ம மியூசிக் சேவியர் அங்க இருக்கிறார். அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரர் வந்தாங்க. வந்து எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சவருப்பா, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கனார். கையை எடுத்து ஜோசுவா பாஸ்லாம் அங்கே இருந்தார். கையெடுத்து ஜெபிக்க போறாங்க, அந்நிய பாசை பேசுறாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்பா இவ்வளோ வல்லமையான்ட்டு. கையை எடுக்க போற ஆவியானவர் சொல்றாரு, அதை கட்டுங்கிறாரு. என்னன்னா இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அந்நிய பாசையில. சி இயேசுவின் நாமத்துல போ பிசாருன்னு கட்டாயி போச்சு. அந்நிய பாசை நின்று போச்சுங்க. கேட்டு பாருங்க. இவர் பக்கத்துல தான் இருக்கார். எந்திரிச்சாங்க. என்னையா போ பிசாசுனே அந்நிய பாசை நின்று போச்சு. அந்த சிஸ்டர் தான் கேட்டுச்சுங்க, உங்கள்கிட்ட இருந்தது பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்த ஆவி அப்படின்னு. ஐயா நான் அப்பயே சொன்னேன், இவட்ட கேட்கல. எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை. என்ன அதுக்கப்புறம் கேட்டா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானசானம். இதெல்லாம் கவனிச்சுங்க. இயேசுவின் நாமத்தினால ஞானசானத்துக்குள்ள பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் கிடைக்காது. எங்கேருந்து வராங்கன்னா ஆசீர்வாதத்திலிருந்து வர்றாங்க. அப்போதான் அவர் எங்கேருந்து வராங்கன்னு இது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமா இருக்க வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் சோதனைக்காரன். சோதனைக்காரன் சாத்தான். ஒன்று மனிதன் மூலம் சோதனை கொடுப்பான். 2
நம்முடைய சுய ஆவியினால் சோதனை வரும். 3 இந்த வலுசற்பங்கள் ஆவி மூலமாக உங்களுக்கு சோதனை வரும். சாத்தான் வந்து வலுசற்பத்தின் மூலமாய் கொண்டு வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சகரியா 3:1 ஒரு நல்ல பரிசுத்தவான் தான். சாத்தான் பாருங்க போய் அழுக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டான். என்ன வஸ்திரங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அப்படியே வெள்ளை வஸ்திரம் நான் தரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து வெள்ளை வஸ்திரங்க. நான் அழுக்கு வஸ்திரம் தரிச்சா எப்படி இருக்கு? நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்யணும். பெரிய பரிசுத்தம் அவங்களுடைய போர்வையில் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு ஒரு வாங்கலாம். பரிசுத்தம் வாங்கலன்னு சொல்றதுங்க எல்லா பாவத்தையும் செய்யறது, தேவனுடைய சித்தத்தை மறுக்கிறது, ஆராதனை நிப்பாட்டுறது, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. பிரிவினைகளை உருவாக்குறது. இவர் என்ன பாவம் செய்தார்னு எழுதலைங்க, வாசிக்கலாம். சகரியா 3. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென். ஒரு நல்ல பரிசுத்தவான்கள் கூட சாத்தானுடைய பிடியில மாட்டிக்கிற முடியும். ரொம்ப கவனமா இருங்க. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அவர், அவ்வளோ பெரிய பிரதான ஆசாரியன், அவரே பாவத்தில் மாட்டிக்கிட்டார். சாத்தான் உள்ள பூந்துட்டான். சோதனை போனா போதுன்னு ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்து சகரியாவுக்கு கூப்பிட்டு பாவரிக்கை வாங்கி அவனை சுத்திகரித்து, சாத்தானு முன்னாடி இதெல்லாம் செய்கிறாரு. இப்போ நம்மளாம் பாவரிக்கை செய்து சுத்திகரித்து நம்ம ஒப்பு கொடுக்கும்போது சாத்தான் ஓடி போயிடுவான். ஒரு ஊழியக்காரருக்கு நேற்று ஆலோசனை கொடுத்துட்டேங்க. இரவில் வந்து நீ சுத்திகரித்து தெய்வ சித்தத்தை செய்யுங்க, உங்களுக்கு ஊழியம்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். சரி வந்து அவர்களை சுத்திகரித்து வெள்ளை வஸ்திரம் கொடுத்து எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டேன். சாத்தான் ஆளை காணாம். செய்ய வேண்டியதே கர்த்தர் செய்வார். அவ்வளோ சீக்கிரமாக பிசாசு விட மாட்டாங்க. தேவ சித்தத்தை, தேவ ராஜ்யத்தை பூமியில கட்டுவதற்கு சாத்தான் போராடி கொண்டே இருப்பான். கடைசி வரலையும் விடக்கூடாதுங்க. நம்ம இந்த தேவ மனிதனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. எனக்கு ஒரு ஆள் தேவைங்க, உங்களுக்கு ஆள் தேவைங்க. ஒரு ஆள் சுத்திகரிப்பதற்கு வேணுமா வேணாமா? கடவுள் தான் காட்டுறார், பாரு வேணா பாருன்ட்டு. சாத்தானே காட்டுறார், லெப்டா ரைட்டா, நீ எந்த பக்கம் நிக்கிற. ஆமென் சொல்லுங்க. சுத்திகரித்தார். சாத்தா ஓடியே போயிட்டாங்க. பாவரிக்கை சேர்த்து சுத்திகரித்து ட்ரெஸ்ஸை மாத்தி கொண்டு நிக்க வச்சாரு பாருங்க. சோதனைக்கார ஓடி போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே போட்டிருக்கு. ஓடி போயிட்டான். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் கடிப்போம் சாசு வரட்டுங்க என்றால் சபையே தெரிந்து கொண்ட கர்த்தர் என்றால் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட சபையை, அதை போய் நீ அமிதமாக உள்ள இருந்துகிட்டே சாத்தான இடம் கொடுக்க கூடாது. உள்ள இருந்துகிட்டே அமிதமாக சாத்தானுடைய வேலையை செய்யக்கூடாது. துருபதேசத்தில் மாட்டி விடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சாத்தான் இப்படி அழுக்கு வஸ்திரத்தை தரிக்க வச்சு நிறைய ஊழியக்காரர்களை வெளிக்காட்டிட்டான். ஏசப்பேல் ஆவி வெளிப்படுத்தல இருக்குங்க. விபச்சார எண்ணங்களை கொடுத்து நிறைய பேர் வெளிக்காட்டிட்டான். போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். அந்த ஏசப்பேலை பிடிச்சி தள்ளினாம் பாருங்க 3 பேர். அப்படி ஊழியர்களாக நெல்லுங்கன்னு சொல்லிட்டேன். தள்ளாம சேர்த்துக்கிறாதீங்க. கடைசி வரல இச்சை போராட்டம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பாதுகாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தள்ளணும். இன்னொரு பக்கம் பலவீனத்தை கொடுப்பான் சாத்தான், இன்னொரு பக்கம் அவிசுவாசத்தை கொடுப்பான். பலவீன ஆவி கட்டி இருந்தது, 18 வருஷமா கட்டி இருந்துச்சு. ஒரு சகோதரிக்கு 12 வருஷமா ரத்தம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சாத்தான் கொடுக்கிற பலவீன ஆவிகள். ஆமென். சோதனைக்காரனை ஜெயிக்கணும். சாத்தான் 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 சாத்தானுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. வருவான் சாத்தான், ஆனா நீ சுயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கவனமா இந்த இரவலையில உன்னை சுத்திகரித்துக்கொள். அறிக்கை செய்.
வாலிபர்களே, தேவ ஊழியர்களே, விசேஷமா ஊழியர்கள் கவனமா இருங்க. எல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள். பரலோகம் போக முடியாதபடி தானும் போகிறதுல இவனையும் போடவே மாட்டான். கவனம் பார்ந்து நீ மனம் திரும்பு. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான் யாரை முழுங்கலாம் என்று. அவனுக்கு கையால் ஆகாதே, ஏஜென்ட் ஆகாதே. ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்த ஆண்டவருக்கு அடிமையாக. அல்லேலூயா. இரண்டாவது, மனிதன் மூலம் சோதனை. எப்படியா மனிதன் மூலம் சோதனை வருகிறது? மனிதர்கள் நம்ம இருக்கிறோம், நாம் தேவ மனிதர்கள். தேவ மனிதர்களுக்குள்ளும் சோதனை வரலாம். வெளியிலிருந்தும் வரலாம், உள்ளே இருந்து வரலாம். பார்வோன் ஒரு மனிதன் தான். தேவ ஆராதனை செய்யப்படும்படியாக பார்வோனுடைய ஆவி என்று எழுதியிருக்கிறது. அவன் தடை செய்கிறான். போராட்டம் கடந்து வருகிறது. ஆனால் நம்ம கவனமா இருக்க வேண்டும். நாம் இதில் தேவ மனிதனுடைய ஆலோசனை பெற்று பின்பாக நாம் செல்ல வேண்டும். அந்த மனித ஆவியை தேவன் முறியடிப்பார். ஹல்லேலூயா. தீய ஆலோசனை கொடுக்கும்படியாக மனித ஆவிகள் வரும். அப்சலோமை போல எழும்புவாங்க, அகிதோப்பலை போல எழும்புவாங்க. 2 கோத்திரத்தை பிரித்தார்கள். யெரொபெயாம் ஒன்று பிரித்தார்கள். 2 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரங்களை பிரித்து ஒரு மனிதன் போய் கடந்து சென்று தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்தார். எருசலேமுக்கு போகக்கூடாது என்று சொல்லி பூட்டினார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதன் பேர் சொல்லுங்க. ஒன்று யெரொபெயாம். ஆமா. இன்னொருத்தர் சொல்லுங்க, ரெகொபெயாம். இது 2 பேரும் கவனமா இருக்கணும். இது 2 ராஜாக்கள்ல போடப்பட்டிருக்கிறது. நீ யார் என்பதை நான் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை இடம் கொடுத்து போய் கண்ணுக்குட்டியை வச்சு போய் மனிதனுக்கு இடம் கொடுத்தாங்க. ஒரு நல்ல தீர்க்கதரிசிங்க அழகா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வந்தார். பலிபீடம் இடிந்து போகும் என்று சொல் இடிந்தது. புடி என்று சொன்னால் கை நின்று போச்சு. அந்த கையை சுகப்படுத்தினார். சாப்பாடு காணிக்கெல்லாம் கொடுத்தாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ போற வழியில் நான் சொல்றத மாத்திரம் சொல்லிட்டு வா அப்படின்னார். சொல்ற மாத்திரம் சொல்லிட்டு வான்னார். சாப்பிட மாட்டேன்னு வந்துகிட்டே இருக்காருங்க. இடையில பாருங்க, ஒரு கேள்ட்டு தீர்க்கதரிசி அங்க வர்றான். வந்து இதுதான் மனிதர்கள் மூலம் சோதனைகள் வரும். எங்க வீட்டுக்கு சாப்பிடவா? இல்ல கடவுள் இல்ல என்கிட்டையும் கடவுள் சொன்னார் வாங்குறான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். என்கிட்டையும் கடவுள் சொன்னார். ஒரு நல்ல தீர்க்கதரிசி போய் சாப்பிட்டாருங்க. உண்மையாகவே அவன் மேல ஆவியான இறங்கி, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இங்க வந்து சாப்பிட்டு நீ போற வழியிலே நீ மரணம் அடைவாய். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கவனமா இருங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஒரு தீர்க்கதரிசினால் தான் விழுவான். ஒரு ஊழியக்காரனாலே பொறாமையிலே தட்டி விடலாம். பலவிதமான துரு உபதேசங்கள், பொய் ஆவிகள் கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவளு கூட இருந்தவர்களுக்கே கண்ணனான அலெக்சாந்தர்னு அவர் பேர் இருக்குங்க. எதிர்த்து நின்றான். ஒரே போராட்டம். எல்லாரும் சபைகளை விட்டு ஓடும்படியாக தட்டி விட்டான். கர்த்தர் அவனுக்காக ஜெபம் பண்றாருங்க. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் உண்மையான ஒரு தேவ மனிதனுக்காக நான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மனிதர்கள் மூலம் சோதனைகள் கடந்து வரும். தாவீதுக்கு சோதனை வந்தது. அந்த சோதனை ஒரு சகோதரி மூலமாய் வந்தது. அவன் விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் அந்த பாவ இச்சைக்கு இடம் கொடுத்தார். அந்த விபச்சார பாவத்தில் விழுந்தார். ஒரு கொலை நடந்தது, ஒரு விபச்சாரம் நடந்தது. 2க்கும் அடிமையானார். அந்த குழந்தை செத்து போய் விட்டது. கண்கள் இச்சை, மாமிச இச்சைகளுக்கெல்லாம் கவனமா இருங்க. நீ தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்ய வேண்டும். ஆனாலும் தேவன், நான் சொன்ன ஒரு ஜெபத்தில், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம்
மேன்மை பாராட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இறங்கினார் அவருக்கு, அவர் சந்ததியிலே ஒரு இரக்கம் தேவன் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதை நீ விட்டு 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 போனேன் என்றால் அழிவுதான். இறங்கினார். அந்த ஒரு பாவத்தை தவிர வேற எதுவுமே செய்யலைங்க. திருப்பி திருப்பி பாவம் செய்யறது, திருப்பி திருப்பி அவிதமா அறிக்கை செய்யறதுலாம் இல்லை. அவர் கொடுத்து எழுதி இருக்கிறது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 15:5 அந்த ஒரு பாவத்தை தவிர வேற எந்த பாவம் செய்யலைங்க. சின்ன விழா தவறிடலாங்க, திருப்பி திருப்பி பாவமா உள்ள போறது, திருப்பி வர்றது, திருப்பி போறது. நிலையற்ற ஆவிகள், நிலையில்லாம தான் அலைவாங்க. ரொம்ப கவனமா இருக்கு. நீ எச்சரிக்கையாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பல சோதனை உனக்கு மனிதன் மூலம் வரும். கவனமா இருந்து நீ விலகிக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, நமக்கு நாமே சுய இச்சைக்கு இடம் கொடுத்து போராட்டம் வரும். அதனே நமக்கு நாமே சோதனை. நீயா சோதனை உருவாக்கி கொள்ற, நீயா பாவம் செய்யறது. ஐயோ நான் கர்த்தர் தான் என்னை கர்த்தர் சோதிக்கவே இல்லைங்க, நீ தான் சோதிக்கிற, நீ தான் இடம் கொடுக்குற. யாக்கோபு 1:13-14 எப்படியா எழுதியிருக்கிறது, வாசிக்கலாம். யாக்கோபு 1:13-14. சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவன் சோதிக்க மாட்டார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அது என்ன பொல்லாங்கினால்? தேவன் சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டான்னா என்னன்னா, பாவ எண்ணங்களை கொடுத்து பாவத்தோடு நம்மை சோதிக்க மாட்டார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் தான் நமக்கு சுய இச்சைகள், நம்ம தான் சுய இச்சை கடன் கொடுக்கிறோம். பார்க்கக்கூடாது பார்க்கிறோம், போகக்கூடாதுன்னா போறோம். போய் அங்க போகாதன்னு சொல்றார் ஆவியானவர். இவர் போறார் சிம்சோன். எத்தனை தடவை ஆண்டவர் சொல்றாரு? ஏற்கனவே ஒரு அம்மா மூலம் விழுந்துட்டாரு, திருப்பி ஒரு அம்மா மூலம் போய் மடியில போய் படுத்துக்கிறாரு. பரிசுத்த ஆவியா, இதெல்லாம் சுய தன்னுடைய இச்சை தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் சோதிக்கல, நீ தான் சோதிக்கப்பட்டுட்டு போராட்டம் வந்து அடி வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிற. யோசேப்பு தப்பிச்சுக்கிறார், தானியேல் தப்பிச்சு விட்டார், மதுபானத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. ரொம்ப கவனமா இருங்க. அநேக பரிசுத்தவான்கள் அந்த சுய அவங்களா மாட்டிக்கிறாங்க, அவங்களா போயிடுறது. தேவன் இரக்கம் செய்கிறார். வேணாம், சோதனைக்காரன் உன்னிடத்தில் வருகிறார். ஒன்றே அதுக்கு முடிவு, உள்ளித்திருந்து ஜெபி. அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் 6:18 வாசித்து முடிக்கலாம். ஒன்றே முடிவு, ஜெபந்தான். ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதிக நேரம் ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் ஜெபம், விழுகிற ஜெபம், எல்லா ஜெபத்திலும் பண்ணு, தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவோ பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்க. ஒரே முடிவு தாங்க. நீ ஜெபம் பண்ணி விழித்திரலே என்றால் சாத்தான் வந்துருவான், மனிதன் வருவான், ஆவியும் மாமிசம் சுயம் உனக்கு வந்துவிடும். தேவ சித்தத்தை செய்ய மாட்டாய். கவனமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாய் அல்லேலூயா இச்சித்து போராடுகிறது. இது ரெண்டுக்கு நடுவிலாக பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடு, தேவனுக்கு இடம் கொடு.
பவுல் சொன்னாரு, போராட்டம் இருந்துச்சுங்க. ஆனா 8:1 பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்று விடுதலை ஆகிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அறிக்கை செய்ய ஒப்பு கொடு. தாவீது சொன்னார், ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும், என்னை ஈசோப்பினால் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். இந்த பரிசுத்தாவை நான் இழந்து விட்டேன், மறுபடியும் எனக்கு கொடும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். நீ இப்போது சோதனைக்காரன் வந்துட்டான். யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? சாத்தானுக்கா, மனிதனுக்கா? உனக்கு நீயே சோதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறாயா என்பதை அறிந்து ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. அறிக்கை செய்யுங்க. இதற்கு ஒரே முடிவு ஜெபம்தான். ஆமென் சொல்லுங்க. அறிக்கை செய்து அடிச்சுக்கலாங்க. ஆண்டவர் உதவி செய்வாருங்க, பேசுவாருங்க. பார்க்காதே, பார்க்கக்கூடாது. போகாத, கொடுக்காத சொல்லுவார். எல்லாருக்கும் கொடுக்காத உன் பணத்தை. இப்படி ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க. வாங்கிட்டு நம்ம பணத்தை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்துட்டு போயிடுவோம். யாரும் கொடுக்க வேண்டும் கர்த்தர் சொல்றாரோ கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. போகாதே, பேசாதே, பார்க்காதே, கொடுக்காதே. உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சாத்தான் கொண்டு போயிடுவான். சுய இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எல்லாரும் சோதரி. ஆண்டவரே, பாவிகளும் பிரதான பாவிங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த மாமிச சரீரத்தை நாங்கள் என்ன செய்வது? உம்முடைய ஆவி இல்லாமல் எங்களுக்கு விடுதலை பெற முடியாது ஆண்டவரே. சோதனைக்காரன் எங்களை சோதிக்கிறான் ஆண்டவரே. எங்களை போட்டு புடம்பிடிக்கிறான் ஆண்டவரே. சாத்தான் பேதுருவை புடம்பிட முடியாம வேண்டிக் கொண்டான். ஆனால் கொஞ்சம் நீங்க ஜெபிச்சிங்க ஆண்டவரே, ஒரு விடுதலை கிடைச்சது ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவே, சொல்லகள புடம்பிடினுமாய் புடமை என்னை வேண்டிக் கொண்டான். ஏதோ நீ விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடி ஏதோ நான் உனக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன், கவனமா இருந்துக்க. புடம்பிட்டுரும், அப்படியே புடம்பிட்டு சாக வச்சுட்டான். நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசம் போயிட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நம்மையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அது ரெண்டுக்கு இடம் கொடுக்காத. மாமிசமா ஆவியா? போலாமா வேணாமா? ஜெபம் பண்ணலாமா இது பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுப்போம். சத்தியத்திற்காக நிற்போம். இயேசு இதோ வருகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:10 வாசித்தோம். சோதனை நேரத்தில் அந்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், போராட்டத்தின் நேரத்தில் வசனத்தை காத்து கொண்டபடினால், இதோ சோதனை காலத்தை தப்பி உன்னை ரகசிய வரையில் எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. நீ ஊத்தர காலத்தில் போவதில்லை. உன்னுடைய அழைப்பு விசேஷ அழைப்பு. பரிசுத்தப்படுத்துங்க ப்ளீஸ், பரிசுத்தப்படுத்துங்க. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு குற்றமற்றதை வைப்போம். உன் வாழ்க்கை கட்டப்படும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை தான் பாதிக்கும். பெற்றோர்கள் கூட ஒப்பு கொடுங்க. ஆமென். தங்களுடைய பாவத்தை, தங்களுடைய பிதாக்களும் பாவத்தை ஏன் அறிக்கை செஞ்சாங்க? ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா பாவம் கூட என் பிள்ளையை பாதிக்க கூடாது. அறிக்கை செய்யும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சுதிப்போ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிகா ரபாய் ஷா கான் லைக் ஷா பிகா லைக் ஷா ரபா கான் லைக் ஷா. பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். ஆமென். ஓ
ரவாஷா கார்மலாய் ஷாரவாகவரவாஷா சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஆமென். சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார். ஓ ரவாஷால வரவகார் லைக்காரவகவர். இன்றே தருகிறார். அறிக்கை செய்து விட்டுவிடு. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஆமென். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. 1 யோவான் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டோமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை ஹalleluya ஹalleluya அதற்காகத்தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இருதரத்தாரை ஒன்றாக்க முடியும். பகையை சிலுவையிலே அறைந்து இரத்தம் சிந்தினார். சாத்தான் ஒளிந்து போய்விட்டான். பிசாசுக்கு இடமில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஒப்பு கொடுப்போம் அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்க மாட்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. ரத்தத்தால் கழுவுங்க. அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். எங்களுடைய பாவம், எங்களுடைய பிதாக்கள் பாவம், உலகத்தாருடைய பாவம், எல்லாருடைய பாவத்தை கூட அறிக்கை செய்வோம். சோத்ரம் 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 சோத்ரம். தானியேல் அப்படியே அறிக்கை செய்தார். ஹalleluya சோத்ரம் சோத்ரம். இண்டிவிஜுவலாக தேவனிடத்திலே அவிதமாக தாவீது அறிக்கை செய்தார். ஹalleluya. நாத்தான் அறிக்கை செய்தார். ஹalleluya சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். தேவனிடத்திலே அறிக்கை செய்ய முடியாது. பரிசுத்த வாங்கிடத்திலே ஆலோசனை பெற்று அறிக்கை செய்து விடுதலை பெறும்படியாக ஹalleluya உன்னை அழைக்கிறார். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.